50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். தனது உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற இளம்பெண் திருடியாக மாறியது ஏன்? மாட்டாமல் இருக்க திட்டம் போட்டும் போலீசாரின் வலையில் சிக்கியது எப்படி என விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கொரட்டூர் தேவி நகரில் பாலசுந்தரம் என்ற 73 வயது முதியவர் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் கருப்பு நிற பர்தா அணிந்த நபர் ஒருவர் பாலசுந்தரம் வீட்டிற்குள் புகுந்து அவர் மீது மிளகாய் பொடியை தூவி இரும்பு ஸ்பேனரால் தாக்கியுள்ளார். பின்னர் பாலசுந்தரம் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்கச் சங்கிலியை எடுத்துக்கொண்டு அந்த மர்ம நபர் தப்பித்து சென்றுள்ளார். தலை மற்றும் இடுப்பு பகுதியில் பலத்த காயமடைந்த பாலசுந்தரத்தை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து பாலசுந்தரத்தின் மகள் கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பர்தா அணிந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது முதியவர் வீட்டின் அருகே உள்ள மளிகை கடையில் இருந்த சுகன்யா என்ற இளம் பெண்ணிடம் சந்தேகத்தின் பெயரில் போலீசார் விசாரணை நடத்திய போது அப்பெண் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தங்களது பாணியில் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. அதே பகுதியை சேர்ந்த சுகன்யா ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் நேவியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற தனது தந்தை உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதால் சுகன்யா 2 மாதங்களுக்கு முன்பு வேலையிலிருந்து விலகி பெற்றோரின் மளிகை கடையை பார்த்து வந்துள்ளார். அப்போது இன்ஸ்டாகிராமில் வந்த ராஜா ராணி என்கிற பெட்டிங் ஆப்பை நம்பி கடையில் வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்துள்ளார். இதனால் விரக்தி அடைந்த சுகன்யா மன உளைச்சலில் உயிரை மாய்த்துக் கொள்ள நினைத்துள்ளார். தந்தையின் உடல்நிலை மற்றும் குடும்பத்தின் நிலை கருதி தனது முடிவை மாற்றிக்கொண்ட அவர் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் முதியவரை தாக்கி பணம் பறிக்க திட்டம் போட்டுள்ளார். மளிகை கடைக்கு வரும் பெண் ஒருவர் பர்தா அணிந்து வருவதை கவனித்த சுகன்யா அப்பெண்ணிடம் நாடகம் ஒன்று நடைபெற உள்ளது, அதில் தானும் பங்கேற்க உள்ளேன் என கேட்டு பர்தாவை வாங்கியுள்ளார். பின்னர் அப்பகுதியில் சிசிடிவி இருப்பதால் அடையாளம் தெரியாமல் இருக்க சிறிது தூரம் சென்று பர்தாவை அணிந்து வந்து சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் கொள்ளையடித்துவிட்டு சிசிடிவி இல்லாத இடத்திற்கு சென்று பர்தாவை கழற்றிவிட்டு அங்கிருந்து ஆட்டோவில் தனது மளிகை கடைக்கு சென்று எதுவுமே நடக்காதது போல வேலை பார்த்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சுகன்யாவிடமிருந்து சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஸ்பேனர் மற்றும் 3 சவரன் நகை ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆன்லைன் ஆப் மூலம் பணத்தை இழந்ததால் நேவி ஆபீசரின் மகள் திருடியாக மாறிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைனில் வரும் விளம்பரங்களை நம்பி ரம்மி, ராஜாராணி போன்ற விளையாட்டுகளை விளையாட வேண்டாம் எனவும் அவை முதலில் பணத்தை தருவது போல தந்து பின்னர் ஏமாற்றும் வகையில் செயல் வடிவம் செய்யப்பட்டவை என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.